ஹுமாயூன் கபீர் அவர்களையும் அவர்கள் அப்படியாப்பட்ட மாநாடு தமிழ்நாட்டிலே தஞ்சை வடக்கு மாவட்டம் மட்டும்தான் உங்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் சட்ட வரைமுறை விதிமுறை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சிக்குன்னா நம்ம 5 ஆண்டுகளுக்கு தேர்தல் வச்சிருக்கோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடந்தது. அப்படிதான் காந்திஜி PL2 SIR பொறுப்பாளராக கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் செந்தில்குமரன் அவர்களே மற்றும் மோவியர் அவர்களே கடந்த ஒரு மாதமாக கிராம அளவில் அமைக்கப்பட்ட கிராம காங்கிரஸ் இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி தன்னுடைய கோரிக்கையை நிராகரித்து இந்த SIR-ஐ இங்கு அமல்படுத்த முயற்சிக்கிறது. SIR இப்பொழுது அமலில் இருக்கிறது. இந்த SIR-இல் ஒழுங்காக எந்த ஒரு குடிமகனும் 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதுதான் தேர்தல் ஆணையத்தின் குறிக்கோளாக இருந்தாலும் கூட கடந்த கால வரலாறுகள், குறிப்பாக பீகாரிலே நடந்த குழப்படிகள் கிட்டத்தட்ட 67.3 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள். மேல்முறையீட்டுக்கு அப்புறமும் 45 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள். அதே போல் படிவம் C இல்லாமல் 4.3 லட்சம் வாக்காளர்கள் பதிந்திருக்கிறார்கள். இவ்வளவு குழப்பத்துக்கு வருது. நேற்று கூட மோடி கோயம்புத்தூரில் பீகாருடைய வெற்றி தமிழகத்தில் தொடரும் என்பது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகத்தை வலு சேர்க்கிறது. பல தில்லுமுகளை செய்து போலியான வாக்காளர்களை சேர்த்து உண்மையான வாக்காளர்களை, அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி கட்சியுடைய வாக்காளர்களை குறிவைத்து நீக்குவார்களோ என்ற ஒரு அச்சம் எங்களிடையே நிலவுகிறது. அதையெல்லாம் தீர்ப்பதற்காக இங்கே எங்களிடம் தெளிவுபடுத்துவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்திலே அவர்களுக்கு எவ்வாறு இந்த SIR-ஐ கையாள வேண்டும், எப்படி மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்க முடியும் என்பதை சொல்லுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். விஜய் காங்கிரஸோட பேசுகிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அது கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் விஜய் கூட்டணியை பற்றி முடிவெடுப்பதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே தார்மீக உரிமை உள்ளது. இங்கே மற்றவங்க இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். ஆனால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிய தலைமைக்கு மட்டுமே உண்டு. சரியான நேரத்தில் அந்த முடிவை அகில இந்திய காங்கிரஸ் எடுக்கும். தற்போது உள்ள நிலையில் நாங்கள் இந்தியா கூட்டணியிலே இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே நாங்கள் அங்கம் வகிக்கின்றோம். என்னங்க இப்போ ஆசான் டுடே இந்த இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்க கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது என்பதுதான் யதார்த்த உண்மை. இது எல்லாமே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி திராவிட முன்னேற்ற கட்சியுடைய குழு அமைத்து அவர்கள் முடிவு செய்வார். எந்தெந்த தொகுதி, எத்தனை தொகுதி என்பதை எல்லாம் அவர்கள் முடிவு செய்வார்கள்.